நேற்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பாசமிகு அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக பல்வேறு வாக்குறுதிகளை அளித்திருக்கிறார். இதை தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி முழுமையாக வரவேற்கிறது. கடந்த முறை திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி போல் இல்லாமல் இந்த முறை கொடுக்கின்ற வாக்குறுதி மக்களுக்கான வாக்குறுதியாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொடுத்திருக்கிறார். போன முறை தேர்தல் வாக்குறுதிகளை பார்த்தோம் என்று சொன்னால், திரு ஸ்டாலின் அவர்கள் ஊர் ஊராக பெட்டியை தூக்கிட்டு வந்து, உங்களுக்கு நான் இந்த ஒரு மாத காலத்திற்குள் உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்போம் என்றெல்லாம் சொல்லி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி மக்களை முழுமையாக நம்ப வைத்து அந்த எந்த ஒரு வாக்குறுதியுமே நிறைவேற்றாமல், குறிப்பாக இந்த வருடம் இவர்கள் கொடுத்த இந்த 3000 பொங்கல் தொகை, பொங்கல் பரிசானது சென்ற முறை எதுவுமே கொடுக்கப்படவில்லை. தேர்தலில் மனதில் வைத்து கொடுக்கக்கூடிய வாக்குறுதி வேறு, மக்களை மனதில் வைத்து கொடுக்கக்கூடிய வாக்குறுதி வேறு. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மக்கள் படுகின்ற துன்பங்களை, அவர் படுகின்ற கஷ்டங்களை, அவர் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த விவசாயி என்ற முறையிலே விவசாயிகளுக்கான திட்டங்களையும், குடும்ப தலைவிகளுக்கான திட்டங்களையும், ஆடவருக்கான திட்டங்களையும் அண்ணன் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதில் ஒரு நல்ல திட்டம் என்னவென்று சொன்னால், குலவிளக்கு திட்டம் என்று சொல்லி குடும்ப தலைவிக்கு இவர் 1000 ரூபா தரேன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் எப்போ கொடுத்தாரு? 4ஆம் ஆண்டு கொடுத்தாரு 1000 ரூபா. ஆனால் அண்ணன் அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் குலவிளக்கு திட்டத்தின்படி 2000 ரூபாய் அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் தருவதாக அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இப்போ இலவச பேருந்துன்னு சொல்லி கொடுத்துட்டு மகளிரை கேலி கிண்டல் செய்யக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி, அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சரி செய்து, அந்த குறைபாடுகளை சரி செய்த பிறகு அந்த மக்களுக்கு என்ன தேவை என்று தீர்க்கமாக ஆராய்ந்து, இன்றைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி, மக்கள் படுகின்ற துயரங்களை மனதிலே கொண்டு, அவங்க குடும்பத்தை பெண்களுக்கு மட்டும்தான் இலவச பேருந்துன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அண்ணன் அவர்கள் கருணை உள்ளத்தோடு ஆண்களுக்கும் இலவச பேருந்து என்று அறிவித்திருக்கிறார். இதில் அன்றாட கூலிகளுக்கு, அன்றாடம் பஸ்ஸை பயன்படுத்தி பேருந்துகளை பயன்படுத்தக்கூடிய அந்த நபர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி ஒரு சம்பளத்துக்கு போயிட்டு வரோம்னா பஸ்ஸுக்கு 20 ரூபா 25 ரூபா, ஒரு நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு வர்றதுக்கு 60 ரூபா பஸ்ஸுக்கே ஆயிடுது. அந்த இலவசமாக கொடுத்தா அந்த 1 கிலோ அரிசி வாங்கின்ற பணத்தை அவர் மிச்சம் பண்ணி கொடுக்குறார். ஆணுக்கும் இலவசம், பெண்ணுக்கும் பேருந்து இலவசம் என்று அறிவித்திருக்கிறது மிகவும் வரவேற்கத்தக்கது. அது மட்டுமல்ல, கிராமப்புறங்களில் வசிக்கக்கூடிய பெண்களுக்கு, அந்த குடும்பங்களுக்கு, கஷ்டப்படுகின்ற நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் என்று கூட பாராமல் அனைவர் கிராமப்புறத்தில் வாழக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்கும், வீடு இல்லாத குடும்பங்களுக்கு வீடு கட்டித்தரேன், சொந்தமாக இடமே வாங்கி அந்த வாங்கிய இடத்தில் வீடும் கட்டி கொடுக்கக்கூடிய திட்டத்தை, அருமையான திட்டத்தை அண்ணன் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நகரப்புறத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அடுக்குமாடி வீட்டுகளில் வீடு ஒதுக்கி தரப்படும் என்று சொல்லியிருக்கிறார். நகரத்தில் வாழக்கூடியவர்களுக்கு வீடு இல்லாதவர்கள், வாடகை வீட்டில் தங்கக்கூடியவர்கள், நகரப்புறத்தில் வாழக்கூடியவர்கள், அது தகுதி வாய்ந்தவர்களுக்கு அடுக்குமாடி வீடுகளை கட்டித்தருவதாக அண்ணன் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, இன்றைக்கு பெண்கள் தான் இந்த நாட்டில் கண்கள் என்று சொல்வார்கள். பெண்களினுடைய உழைப்பு இந்த நாட்டிற்கு இப்போ மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆணும் பெண்ணும் உழைத்தால் மட்டும்தான் இந்த நாட்டில் சமூகங்கள் முன்னேற முடியும், குடும்பங்களை நடத்த முடியும் என்றதை உணர்ந்து ஒரு வேலைக்கு செல்கின்ற பெண்கள் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களால் குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் அந்த பணிக்கு செல்ல முடியவில்லை என்றதை மனதில் வைத்து இருசக்கர வாகனங்களை 25,000 ரூபாய் மானியத்துடன் 5 லட்சம் பேருக்கு வழங்குவதாக சொல்லியிருக்கிறார். இது ஒரு முத்தாய்ப்பான திட்டம். பெண்கள் தான் இந்த நாட்டினுடைய உழைப்புக்கு, இன்றைக்கு ஆணும் பெண்ணும் உழைத்தால் தான் இந்த நாட்டில் முன்னேற்றம் அடைய முடியும். அதனால் அது ஒரு அருமையான திட்டத்தை அறிவித்திருக்கிறார். 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக மாற்றி இப்போ 150 நாள், கிராமப்புற வளர்ச்சிக்காக 150 நாளாக அதை மாற்றி தருவோம் என்று உறுதியளித்திருக்கிறார். ஒரு விவசாயிக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் மனசில் தோணும். ஒரு 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 நடுத்தர குடும்பத்திலிருந்து மக்களோடு மக்களாக வாழ்ந்து மக்கள் படுகின்ற கஷ்டங்களை உணர்ந்தவர் தான் இன்றைக்கி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அருமையான திட்டங்களை, முதலாக ஒரு 5 திட்டங்களை அறிவித்திருக்கிறார். தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்திருக்கிறார்.
இதை தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பாக நாங்கள் முழுமையாக வரவேற்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி என்பது மக்களுக்கான கட்சி. திமுக என்பது கார்ப்பரேட் கம்பெனிக்கான கட்சி. அந்த குடும்பம் ஒரு கார்ப்பரேட் குடும்பம். அந்த கார்ப்பரேட் குடும்பம் இந்த 5 ஆண்டு காலத்தில் இதுவரை சுதந்திரமடைந்த காலத்தில் இருந்து இதுவரை யாரும் அனுபவிக்காத அனைத்து சித்திரவதைகளையும் நாம் அணிவித்து விட்டோம். மக்கள் புரிந்து தெளிவாக நீங்கள் முடிவு எடுக்கலைன்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைக்கு மீண்டும் நாம் தள்ளப்படுவோம். அனைவருமே வாக்களிக்க பூத்து சாப்பிடி வரணும். இந்த நாசகார சக்திகளை, நச்சு சக்திகளை, திராவிட முன்னேற்ற கழகம் என்ற நச்சு சக்திகளை, தீய சக்திகளை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் சிந்தித்து நீங்கள் அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நாட்டின் மீண்டும் ஒரு பாமரர், ஒரு விவசாயி இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்லி தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் சார்பாக நாங்கள் மக்களுக்கு கோரிக்கையாக வைத்து இந்த முத்தான திட்டங்களை தேர்தல் வாக்குறுதியாக வெளியிட்ட அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.